ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன பாராளுமன்றத்தில் இன்று சிறப்புரிமை கேள்வி ஒன்றை எழுப்பினார். මාගේ මන්ත්‍රී වරප්‍රසාද බරපතල ලෙස උල්ලංඝනය වී ඇති බව සඳහන් කරමි. අප්‍රේල් 20 වෙනි දින පෙරවරුවේ මම எனது பாராளுமன்ற சிறப்புரிமை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றேன். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தேன். மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரினால் முன்வைக்கப்பட்டிருந்த முறைப்பாட்டை விசாரணை செய்து நிறைவு செய்யுமாறு கூறுவதற்காகவே நான் அங்கு சென்றிருந்தேன். சிறிது நேரத்தின் பின்னர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அங்கு வருகை தந்தார். அவருடன் நான் கலந்துரையாடினேன். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் வருகையின் பின்னர் அந்த இடத்தின் நிலைமைக்கு அமைய நாட்டிற்கு பொறுப்பு கூற வேண்டிய மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நான் ஆணைக்குழுவின் முன்றலில் சிறிது நேரம் நின்றேன். அதன் பின்னர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆணைக்குழுவிலிருந்து வெளியில் வந்து வேறொரு தினத்தை தான் பெற்றுக் கொண்டதாக என்னிடம் கூறினார். முன்னாள் செயலாளருடன் நுழைவாயில் வரை நான் வருகை தந்தேன். பெரும் எண்ணிக்கையிலான பாதுகாப்பு பிரிவினர், பெரும் எண்ணிக்கையிலான ஊடகவியலாளர்கள், பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அங்கு திரண்டிருந்தனர். அதனால் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தனது வாகனத்தில் ஏறினார். நானும் பந்துல பத்மகுமார் ஆகிய இருவரும் ஆணைக்குழுவின் முன்றலில் இருந்து அவருடன் வாகனத்தில் வருகை தந்தோம். அந்த இடத்தில் மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. வீதியொன்றை மறைப்பதற்கும் நீதிமன்றத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்குமான தேவை எமக்கு கிடையாது. வேறொரு நபருடன் ஏன் வெளியேற வேண்டும்? அவர் அந்த தவறை மாத்திரம் இருப்பாராயின் நீதிமன்றத்திற்கு சென்ற விடயங்களை தெளிவுபடுத்த முடியும். இந்த சபை திருடர்களை பாதுகாப்பதற்கான சபை அல்ல என்பதனை காட்ட வேண்டும். මේ සභාව හොරු වෙනුවෙන් හොරු නෙමෙයි කියලා. අපි ඒව ආරක්ෂා කරන්නේ නැහැ කියලා.